இப்ப புதிய தலைமுறையினரை நீங்கள் பார்த்தால் பெரும்பாலும் அவர்களுடைய திருமணங்கள் விவாகரத்தில் முடிவதை நம்ம காண முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னென்று கேட்டால் ஸ்கூல் லைஃப் ஃபெயிலியர். ஸ்கூல்ல புள்ள படிக்கல, ஸ்கூலுக்கு போய் வந்துச்சு. பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க, புள்ள போய் படிக்குது இல்லை, ஆனா ஸ்கூல்ல ஜாஹிலியத் ஃபித்னா, டியூட்டரில ஜாஹிலியத் ஃபித்னா. நல்ல விதிவிலக்கானவர்கள் நிறைய இருக்கிறார்கள், இல்லைன்னு நான் சொல்லல. ஜெனரலாக நம்ம பார்க்கும் போது இது இன்றைக்கு நிதர்சனமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையா இல்லையா? நிறைய சில வீடுகள்ல ஒரு வருஷம் கழிச்சு பிரச்சனை வருது, 2 வருஷம் கழிச்சு பிரச்சனை வருது. ஏன் இவ்வளவு பிற்படுத்தினீர்கள் என்று நாம் கேட்கும் போது, வாப்பா கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார், என்னுடைய தாய் ஆசைப்பட்டு முடிச்சு வச்ச கல்யாணம், உடனே பிரிஞ்சா அம்மா வாப்பட மனம் நோகும்ன்றதுக்காகத்தான் சமாளிச்சுட்டு போனேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் ஹவு டு லிவ், ஒரு மனிதனாக எப்படி வாழ்வது என்பதற்கு தேவையான அனைத்தும் இஸ்லாத்தில் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்கு யாரை பிடிக்கும்? ரவுடிய பிடிக்குமா, அஹ்லாக்கானவனை பிடிக்குமா? அஹ்லாக்கானவனை தான் பிடிக்கும். சொல்லுவோம் மாஷா அல்லாஹ், அவரோட முகத்தில் எப்ப பார்த்தாலும் சிரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பெருசா தூக்க மாட்டார், மன்னிச்சுட்டு போயிடுவார். அவர்கிட்ட போய் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டார். இதெல்லாம் அஹ்லாக். பெண்களோடு கண்ணியமாக நடப்பார். அஹ்லாக். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹுடைய உதவி கொண்டு நிம்மதியாக வாழலாம், அழகா வாழலாம், என்ஜாய் பண்ணி வாழலாம். ஹலாலான முறையில் உள்ள என்டர்டைன்மெண்ட்ஸ், ஹலாலான முறையில் உள்ள பொழுதுபோக்குகள் அத்தனையும் பயன்படுத்தி சூப்பரா வாழலாம். ஆனா இன்றைக்கு நம்மளால முடியுதில்லை. ஏன் முடியுதில்லை என்றால், இஸ்லாத்தை பேச்சுக்குத்தான் எடுத்திருக்கிறோம். பயான், புக், சோசியல் மீடியாவில், யூடியூப், லைஃபுக்கு இல்லை. ஒரு பிரச்சனை வந்தால் இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது என்று தேட முயற்சி செய்கிறவர் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் முஸ்லிம். நம்மளோட லைஃப் பிசினஸ்ல பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பிரச்சனை வரும், குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை வரும், அண்டை வீட்டாரோடு பிரச்சனை வரும், அரசியலில் பிரச்சனை வரும். உடனே நம்மளோட மைண்ட் சொல்லணும், இதுக்கு குர்ஆன் என்ன தீர்வு, ஹதீஸ் என்ன தீர்வு என்று என்னிடம் என்னுடைய மனம் கேட்டால், உங்கள் ஒவ்வொருவரிடமும் உங்களுடைய மனம் இவ்வாறு பேசினால் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் முஸ்லிம். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது குர்ஆன் சுன்னாவை தூக்கி மூலையில் எறிந்து விட்டு மனோ இச்சையை முற்படுத்தி சாரத்தை தூக்கி மடிச்சு கட்டி கொண்டு நான் வெல்ல வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், நான் நினைத்ததை அடைய வேண்டும் என்கிற மனநிலையோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களை அழித்துக் கொண்டு வாழுகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டான். தக்கப்புர் ஒரு கெட்ட பண்பு. தக்கப்புர்னா பெருமை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த தக்கப்புர் என்ற பெருமையை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்கிறீர்கள், பயமாக இருக்கிறது. தக்கப்புர் என்ற பெருமை ஒரு மிக மோசமான பண்பு. இந்த பண்பை நீங்கள் எச்சரிக்கை செய்யும் போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நான் நீட்டா உடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நல்ல செருப்பணிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவும் தக்கப்புரா, இதுவும் பெருமையா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பெருமை இல்லை, நீ நல்ல ட்ரெஸ் நீட்டா. ரசூலுல்லாஹ் நல்ல நீட்டா உடுப்பாங்க, நல்ல விலை உயர்ந்த அத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த உம்ராவுக்கு போய் 2 ரியால் அத்தர் வாங்கி வந்து யூஸ் பண்ற மாதிரி இல்லை. அவங்க யூஸ் பண்ற அத்தர் எல்லாரும் விரும்பக்கூடிய குவாலிட்டியான அத்தர் யூஸ் பண்ணுவாங்க. நீட்டாக ட்ரெஸ்ஸை வைத்துக் கொள்வார்கள். டெலிகேஷன் அவர்களை சந்திக்க வந்தால் அதற்கென்று ஒரு ஸ்பெஷல் உடுப்பு செட்டு வைத்திருந்தார்கள். இப்ப மார்க்கம் பேசுகிற சிலரும் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால், ஊத்தையாக இருப்பதுதான் மார்க்கம். பக்கத்தில் நின்று தொட முடியல, வேர்வை நாட்கள். சில காப்பெட் போட்டிருப்பாங்க பள்ளிகள்ல,
இந்த சொக்ஸோட வந்து போவாங்க, நமக்கு திரும்ப சுஜூது செய்யல, நாட்டம் இருக்கு. இஸ்லாத்திர சாயல் அதுக்கு பூசுறது. சில சகோதரிகள் இருக்கிறார்கள், மார்க்கத்துல நல்ல ஈடுபாடு, எல்லா கிளாஸும் ஃபாலோ பண்ணுவார்கள், எல்லா கிளாஸ்லயும் உட்காருவார்கள். ஆனா வீட்டை போனா வீடு அசிங்கமாக அழுக்காக இருக்கும். திடீரென ஒரு கெஸ்ட் வந்து உங்களோட வாஷ்ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் பொறுங்க. என்னத்துக்கு? அதுக்கு பிறகுதான் போய் கலந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகாக இருப்பதை விரும்புகிறான். நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல ஷூ போடுங்க, நல்ல செருப்பு போடுங்க. ஆனால் அல் கிபுரு, நான் எச்சரிக்கை செய்கிற மிக மோசமான கெட்ட, அல்லாஹுக்கு அறவே பிடிக்காத பெருமை என்கிற பண்பு என்ன தெரியுமா? பக்துல் ஹக்கி வகம்துன் நாஸ், அடுத்தவனை சீப்பா கருதுகிறது. ஏழை என்பதற்காக, கார் இல்லை என்பதற்காக, ஹைஃபை வீடு இல்லை என்பதற்காக, பெரிய வருமானம் இல்லை என்பதற்காக, அவனுடைய ஸ்கின் கலரை வைத்து, தோலின் நிறத்தை வைத்து, அல்லது அவனுடைய குடும்பம் ஒரு நல்ல பேரோடு இல்லை என்பதற்காக அவர்களை சீப்பாக கருதக்கூடிய மனநிலை எவனிடம் இருக்கிறதோ அவன் பெருமைக்காரன். அதே போல சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மனநிலை. சத்தியம் குர்ஆன்ல உள்ளதுதான் சத்தியம், ஹதீஸில் உள்ளதுதான் சத்தியம். இதுக்கு மேல ஒரு சத்தியம் உலகத்தில் இருக்க முடியாது. அல் ஹக் என்று சொன்னால் குர்ஆனில் இருந்தால் ஹக், ஹதீஸில் இருந்தால் ஹக். நம்ம குர்ஆன் வசனத்தை கொண்டு காட்டுறோம். பாருங்க, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துஆ செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். தெளிவன் நிறைய இடங்கள் அவர்கள் கொண்டு காட்டும் போது, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவனுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அவன் எதில் இருக்கிறான்? பெருமை இருக்கிறான். ஹதீஸ்ல கொண்டு காட்டுறது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். தொழுகையில் சப்பில் இப்படித்தான் நிற்க வேண்டும், ஹதீஸ்ல வருது. நம்ம ஹதீஸ் கிதாபையே தூக்கி கொண்டு காட்டுறோம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால், அல்லது சொல்லாமல் மனதில் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை தூக்கிட்டு வந்துட்டான் இந்த மௌலவி என்று யாருடைய மனம் பேசுகிறதோ அவர்களிடம் என்ன இருக்கு? தக்கப்புர் இருக்கு. இப்ப என்ன நிலைமை? நம்ம தக்கப்புர் என்கிற நோய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உங்களோட வீட்டுக்கு வலிமாக்க கூப்பிட்டா பணக்காரக்களை மட்டும் கூப்பிடாது. வசதி உள்ளவர்கள், படித்தவர்கள், பெரியவர்கள் என்று நினைத்து நீங்கள் வலிமாக்க கூப்பிடுற வலிமா தான் வலிமாவிலே ஆக கெட்ட வலிமா. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா ஹைஃபை. இதால மற்றவங்க நிர்பந்திக்க போறாங்க, அவங்களும் ஹைஃபை ஆகிறது. இப்போ ஒரு கல்யாணம், பணக்காராக்கள் ஆடம்பரமாக அந்த கல்யாணத்தை செய்யும் போது ஏழைகள் ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகிறார். அப்ப நம்மளும் இந்த நம்மட புள்ளட கல்யாணத்தை நல்லா செய்யணும், கடன் வட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும், நம்மை சூழ உள்ளவர்கள் சந்தோஷமாக வாழ. அது நம்முடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அல்லது யாராகவும் இருக்கலாம், முஸ்லிம்ஸாக இருக்கலாம், நான் முஸ்லிம்ஸாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். நானும் ஹாப்பியாக இருக்க வேண்டும், என்னை சூழ இருக்கிறவர்களும் என்னால் ஹாப்பியாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம்.